தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம், இது நிஜங்கள். மாற்றத்தை எதிர்கொண்ட அனுர அரசு அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாமல் திணறுகின்றது. பலதரப்பட்ட மேடைகளில் அனுர தரப்பினால் அள்ளி வீசப்பட்ட வாக்குறுதிகள் குப்பை மேடுகளில் போடப்பட்டு விட்டது. அந்த பல்டி அடிக்கும் சற்றும் எதிர்பாராத மக்களுக்கு அனுர தரப்பு நிமிடத்திற்கு நிமிடம் அந்த பல்டி அடித்துக் கொண்டு இருக்கின்றது. உகண்டாவில் ராஜபக்சர்களின் நிதி குவிக்கப்பட்டுள்ளது. அதனை இலங்கைக்கு கொண்டு வருவோம் என பல மேடைகளில் பீலாவிட்ட அனுர தரப்பு தற்போது நாங்கள் அப்படி கூறவில்லை என பல்டி அடிக்க தொடங்கிவிட்டது. உகண்டா என பல இடங்களில் நிலந்தி ஹொட்டகச்சி நாங்கள் அப்படி சொல்லவில்லை என கூறும் அளவிற்கு நிலைமை போய்விட்டது. உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு உரங்களை வழங்கவில்லை என பாரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. பயிர்களை நாசம் செய்யும் விலங்குகளை என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள் என கூறினார் விவசாய அமைச்சர் கேடி லால்கந்த. பல விமர்சனம் எதிர்ப்பலைகள் காரணமாக நாங்கள் அப்படி கூறவில்லை என பல்டி அடித்துக் கொண்டார். IMF உடனான உடன்படிக்கையில் மாற்றத்தை மறுசீரமைப்பினை கொண்டு வருவோம் என கூறிய அனுர தரப்பு இப்போது கூறுகின்றது அப்படி மாற்றத்தை கொண்டு வந்தால் மீண்டும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என கூறுகின்றார் தொழில்துறை அமைச்சர் அனுர் ஜெயந்த பெர்னாண்டோ. அப்படி என்றால் அனுர தரப்பு கூறியது எல்லாமே பொய்யாகிவிட்டது. தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் என்பது போலவே அது வேறவா இது நாரவா என வடிவேலு கூறிய வசனம் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட அதே பொருளாதார திட்டங்களையே தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார முன்னெடுத்துக் கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் சாகர காரியவசம். ரணிலின் பொருளாதார கொள்கைகளை கடுமையாக விமர்சித்து ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எவ்வித மாற்றமும் இல்லாமல் அந்த பொருளாதார கொள்கையை முழுமையாக செயல்படுத்துகின்றார். 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பல்வேறு காரணிகள் தாக்கம் செலுத்தின. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் தீர்மானங்களை எடுத்தோம். இதற்கமைய மாறுபட்ட அரசியல் கொள்கையை கொண்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்கினோம். இருப்பினும் எமது ஆதரவை தவறான வகையில் பயன்படுத்த முயற்சித்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். பொதுஜன பெரமுனவை பலவீனப்படுத்தி தமது அரசியல் செல்வாக்கை பலப்படுத்திக் கொள்வதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக கடுமையாக செயற்பட்டதால் கட்சி என்ற ரீதியில் எமக்கான இருப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளோம். தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டுள்ளன. வெறுப்புகளை முன்னிலைப்படுத்தியே ஆட்சிக்கு வந்தனர். ஆகவே வெறுப்பு அரசியல் நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்காது. நாட்டு மக்கள் வெகு விரைவில் உண்மையை விளங்கிக் கொள்வார்கள். ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையை கடுமையாக விமர்சித்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தற்போது முழுமையாக நடைமுறைப்படுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான செயல் திட்டங்கள் சிறந்த முறையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம். இருப்பினும் தேசிய வளங்களையும் அரசு நிறுவனங்களையும் தனியார் மயப்படுத்தும் தீர்மானத்தை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் சாகர காரியவசம். இந்த படியும் இருக்கும்போது மஹிந்த உட்பட பலரை சர்வதேச ரீதியாக முடக்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் திட்டமிடுவதாக குறிப்பிடுகின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை விரிவுரையாளர் எம் கணேசமூர்த்தி. இலங்கையில் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு சர்வதேச ரீதியான தொடர்புகள் மிக குறைவு. இவ்வாறான சர்வதேச தொடர்புகள் அரசாங்கத்துடன் படிப்படியாக ஏற்படுத்தப்படும் போது ஒரு கட்டத்தில் ஊழலில் ஈடுபட்ட முக்கிய புள்ளிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிலையில் திரட்டப்பட்ட சொத்துக்களை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் அதற்கு அமெரிக்கா உதவி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நாட்டிலிருந்து திருடப்பட்ட சொத்துக்களை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வருவது இலகுவான காரியமில்லை என்றாலும் அது இயலாத ஒரு காரியமல்ல. படிப்படியாக முயற்சிப்பதன் மூலம் நிச்சயமாக இதனை செயல்படுத்த முடியும்.
மறுபக்கத்தில் அரசு புலனாய்வு தகவல்களின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது ஆளில்லா விமானம் தாக்கும் அபாயம் இல்லை என குறிப்பிடுகின்றார் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல. அத்துடன் இது தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்று நடத்த திட்டமிட்டுள்ளதாக மனோஜ் கமையே கூறியிருந்தார். இப்போது அவரை விசாரிக்க காவல்துறை மா அதிபர் தயாராகவும் இருக்கின்றார். ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அந்த ஆளில்லா விமான தாக்குதலை எதிர்கொள்ள மஹிந்தவை சுற்றியுள்ளவர்கள் போதாது. T-56 அந்த ஆளில்லா விமான தாக்குதலை ஏற்றதல்ல. மனோஜ் கமையே எதையாவது சொல்லும் போது கவனமாக சொல்லுங்கள், மக்களை திசை திருப்பாதீர்கள். எங்கள் உளவுத்துறைக்குள் ட்ரோன் தாக்குதல் எதுவும் இல்லை, அது எங்கிருந்து வருகின்றது என்பதை அவர் சொல்ல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட மதிப்பீட்டிற்குள் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அவர் இல்லை என்றால் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். நான் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர், நானும் இன்று தனியாகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் என குறிப்பிட்டார் பிரதி அமைச்சர். சர்வதேச கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் கடந்த அரசாங்கம் 99% இணக்கப்பாட்டை எட்டியுள்ள நிலையில் மிகுதி 1% பணிகளையே முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாடுகளை மறுசீரமைத்தால் கடன் மறுசீரமைப்பு இழுபறிக்குள்ளாகும். இது பொருளாதார பாதிப்பை மேலும் தீவிரப்படுத்தும். கடந்த அரசாங்கத்தின் தீர்மானங்களை தொடர வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது என குறிப்பிடுகின்றார் தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ. பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கைகளை சிறந்த முறையில் முன்னெடுத்துள்ளோம். சர்வதேச பிணைமுறியாளர்களுடனான ஆரம்பகட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் வெளிநாட்டு கடன் செலுத்துதல் இடைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கடன் மறுசீரமைப்பு பணிகளை நாணய நிதியம் முன்னெடுக்காது அரசாங்கமே முன்னெடுக்க வேண்டும். இருதரப்பு மற்றும் பிணைமுறி கடன்களை மறுசீரமைக்க வேண்டும். இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ் ஆகிய நாடுகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட $5.8 பில்லியன், சீன எக்ஸிம் வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்ட $4.2 பில்லியன், சீனா அபிவிருத்தி வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்ட $3.3 பில்லியன், பிணைமுறியாளர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட $2 பில்லியன் உள்ளிட்ட கடன்களை மறுசீரமைப்பதற்கு கடந்த அரசாங்கம் 2024/9/19 இணக்கப்பாடு எட்டியது. சர்வதேச கடன் மறுசீரமைப்புக்கு கடந்த அரசாங்கம் 99% இணக்கப்பாட்டை எட்டியுள்ள நிலையில் மிகுதி 1% கடன் மறுசீரமைப்புக்கான பணிகளையே முன்னெடுக்க வேண்டியுள்ளது. குவைத், சவுதி அரேபியா, ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட $300 மில்லியன் கடன்களை மறுசீரமைப்பதற்கான நடவடிக்கைகளையே மேற்கொள்ள வேண்டும். கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் கடந்த அரசாங்கம் முன்னெடுத்த நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. புதிதாக திட்டங்களை செயல்படுத்தினால் கடன் மறுசீரமைப்பு விவகாரம் இழுபறி நிலைக்கு உள்ளாகும். அது பொருளாதார நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தும். இதற்கமைய 2024 ஆண்டு டிசம்பர் 20 அன்று சர்வதேச பிணைமுறியாளர்களுடன் பரிமாற்றல் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு உரிய திட்டங்கள் சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டுக்கான இடைக்கால கணக்கறிக்கையில் அரசு சேவையாளர்களும் ஒட்டுமொத்த மக்களும் நிவாரணம் வழங்கப்படும். பொருளாதார மீட்சியின் பயனை நாட்டு மக்களுக்கு முழுமையாக பெற்றுக் கொடுப்போம் என குறிப்பிடுகின்றார் தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் 99% பணிகளை கடந்த அரசாங்கம் நிறைவு செய்துள்ளது என்ற உண்மையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளமை வரவேற்கத்தக்கது என குறிப்பிடுகின்றார் ராஜாங்க அமைச்சராக இருந்த ஷெகான் சேமசிங்க. நெருக்கடியான சூழலில் நாட்டுக்காக எடுத்த கடுமையான தீர்மானங்களினால் அரசியலில் நாங்கள் தோல்வியடைந்தோம். இருப்பினும் நாடு வெற்றி பெற்றது. என்னதான் நடக்கப் போகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு நிஜ நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.